மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்டினை சேர்ந்த மறுமணம் பெண்மரனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்க பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சூசை பிரியா. இவங்க வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து டைவர்ஸ் பண்ணி பேப்பர்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தான் இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வயசு ஒரு 8 வயசு இந்த மாதிரி தான் பசங்களுக்கும் பொண்ணுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 1ஆவது மாதம் 1990 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிறிஸ்டின் இல்லைன்னா நாடார். இதில் வந்து 2 எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் குழந்தைங்க இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, எனக்கு வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யார் நினச்சாலும் சரி, அவங்க தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடெல்லாம் இருக்குதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பவுன் இந்த பொண்ணுக்கு போடுவாங்க. ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஃபேமிலி தான், வசதி வாய்ப்பு நிறைந்த ஃபேமிலி தான். அதே மாதிரி இவங்க என்ன ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூரை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்க வந்து தன்னோட குழந்தைங்கள வந்து யார் 100% ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அடுத்தவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டாவே, அதாவது உங்கள் குழந்தைய என் குழந்தை மாதிரி ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரனுக்கு, அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய வரன் இவங்க எப்படி ஓரளவுக்கு நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த வரனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அன்பு தோழி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அருமையான கேரக்டர் தான், நல்ல பொண்ணுங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு சரியாக வாழ்க்கை அமையாதனால தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கேட்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.